கொண்டு சமயத்தில் நக்ஸல வர அவன் கீழே வந்துடும். அதாவது தன்னுடைய உயர்ந்த அந்தஸ்தை விட்டு தாழ்ந்து போயிடுறான். மறுபடியும் ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா இடத்துல அவன் முன்னோக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த சிஃபத்து ருபூபியத்தின் காரணத்தினால அந்த அடியானை மறுபடி பக்குவப்படுத்தி மேலே கொண்டு போயிட்டான். இதற்காக அல்லாஹு தஆலா அடியானுக்கு ஒரு வழிவகுத்துட்டான். என்ன செஞ்சுட்டான் அல்லாஹு தஆலா? அந்த பாவ கிரியைகள் நடக்குது பாருங்க, அல்லாஹ்வுக்கு அதிருப்திப்படுத்தக்கூடிய செயல் நம்மளை கொண்டு நிகழ்ந்துருது. அந்த செயல்களே தொடர்ந்து நிகழ்ந்தா அடியான் வீணா போயிடும். நம்ம முதல குழந்தைகள் காலையில தாய் அவனை கழுகி குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி எல்லாம் முட்டாமாவெல்லாம் அடிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா, வெளியில போய் தெருவில் மண்ணில் உட்காந்து பிறண்டு சேத்துல விழுந்து அங்கே விழுந்து இங்க விழுந்து மறுபடியும் அழுகாக்கிட்டு தான் வர்றான். ஆனா தாயும் தகப்பனும் மலஹரா இருக்கிறதுனால, ருபூபியத்துக்கு மசஹரா இருக்கிறதுனால மறுபடியும் அந்த குழந்தைய தூக்கி எறியறது இல்லை. சமயத்தில் கோச்சுக்கிறாங்க, கோச்சுக்கு திட்டமும் செய்யறாங்க. களைச்சல போற இப்பதானே அவனோட கழுகி குளிப்பி எல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு அதுக்குள்ளார துணியெல்லாம் சேராக்கிட்டு வந்திருக்கிறேன். கோச்சுக்கிறாள தவிர தூக்கி கொல்லையில ஏறியது இல்லை, குளத்துல தூக்கி போடுறது இல்லை. அப்ப இந்த தாய் இப்படி செய்யலண்டா 70 தாயுடைய கருணையை வர கிருபை நிறைந்த ரப்பு அவன் தன் அடியான் கெட்டு போகும் பொழுது அவனை தூக்கி எறிய அல்லா பிரியப்பட்டது. யார தூக்கி எறிஞ்சான் அல்லாஹு தஆலா மறுபடி அல்லாஹுடைய தயவை நாடாம இருக்கிறான் பாருங்க. அதாவது கெட்டு போனதோட ஷைத்தான் இனி எனக்கு அல்லா தயவு தேவையில்லைன்னு ஆயிட்டான். என்ன இனிமே நான் கெட்டே போறதுன்னு முடிவு கட்டிக்கிட்டான். அவனை அல்லாஹு தஆலா முன்னோக்கிறது, அல்லாஹு தஆலா அவனை விட்டுப்படுறான், போ எக்கேடு கெட்டு போ. ஆனா எந்த அடிமை மறுபடியும் அல்லாஹ்வுடைய தயவை நாடக்கூடியவனாக இருக்கிறான் அவனை அல்லாஹ் விடுறது இல்லை. நீ என்ன தான் கெட்டு போறாலும் சேர்த்தான் மறுபடி என் பக்கத்துல வர்றியா, ஏன் சிஃபத் ருபூபியத்தை நான் காமிக்க என்ன நான் தான் ரப்புங்கிற அறுதிமானம் உங்ககிட்ட வாங்கிட்டு உன்னை துனியாவில் அனுப்புறதுக்கு முன்னால நான் தான் ஒரு ரப்புங்கிற உறுதிமொழி வாங்கிட்டு இப்ப உறுதிமொழி வாங்கின நான் அதை உனக்கு நிரூபிச்சு காமிச்சு நான் ஒரு ரப்பு தானா இல்லையாங்கிறது நீ பாத்துக்கிறது தான் துனியாவில் உனது. அப்ப ரப்பு தாங்கிறது எப்படி நிரூபிக்கணும்ல? கெட்டு போன அடியான்னு அவன் எவ்வளவு கெட்டு போனான், எப்படி தாயும் தகப்பனும் தான் பெற்றோர்கள் தாங்கிறது நிரூபிக்கிறாங்க. அவன் எவ்வளவு தான் அழுக்கடைஞ்சு வந்தாலும் மறுபடியும் அவனை சுத்தப்படுத்துறாங்க. அந்த மாதிரி கருணை கடலான அல்லாஹ் அடியார்கள் நக்சு பக்கம் வரும் பொழுது, அவர்கள் சீர்கேட்டின் பக்கம் போகும் பொழுது தன்னுடைய அந்த சிஃபத்து ருபூபியத்தின் காரணத்தினால் அல்ல மறுபடி தன்னை முன்னோக்கக்கூடிய அடியார்கள் இனாபத்து வேணும் அல்லாஹ் அளவுல கவனம் செலுத்தக்கூடிய அடியார்கள் அல்ல மறுபடி தான் பக்கம் ஈர்த்து கொள்றான். அந்த ஈர்ப்புக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? என் அடியான் அல்லாஹ் விட்டு விரண்டோடாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சு விட்டான்? என் அடியானு உன்னுடைய இயல்புல இருக்குது, எனக்கு மாறு செய்யற சுபாவம் இயல்புல இருக்கு. இது உன் இயல்பு மட்டும் இல்ல, மனித கோடிகளுடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலே அதை காமிச்சு விட்டாங்க, அந்த இயல்பை வெளியாக காமிச்சு விட்டாங்க. அதனால நீனும் அதன்படிதான் இருப்பேன். ஆனா எப்படி உன்னுடைய பாவா அழுது கெஞ்சி என் பக்கம் கவனத்தை செலுத்தி நானே அவர்களுடைய தௌபாவை கபூல் செஞ்சு தௌபாவுக்கு தௌஃபீக் கொடுத்து மன்னிப்புக்கு தௌஃபீக் கொடுத்து மறுபடியும் அவர்களை ஏன்னா சும்மஜ் தபாஹு ரப்புஹுடைய குர்ஆன் சொல்லுச்சு, மறுபடியும் அல்ல அவர்களை அந்த பழைய உயர்ந்த அந்தஸ்துக்கு அல்ல ஆக்கிக்கிட்டான்னு தான் குர்ஆன் சொல்லுது. அதோட அல்ல கீழே போட்டுறது. 2 பேரும் முன்னால 2 பேர் இருக்கிறாங்க, நல்லா கவனத்தில் வைங்க, 2 பேர் இருக்காங்க. ஏன்னா தவறு என்பது ஷைத்தானும் செஞ்சான், ஷைத்தான் ஒரு தவறு செஞ்சான். அவன் எதுல செஞ்சான்? ஏவலுக்கு மாத்த செஞ்சான். நீங்களும் நல்லா விளங்கிங்க, ஏவலுக்கு மாத்த செஞ்சான் ஷைத்தான். அது என்ன? அல்லாஹ் தஆலா அவனுக்கு உத்தரவு செஞ்சான், எல்லா மலக்குகளுடன் சேர்ந்து சஜிதா செய்ய முடியா செஞ்சான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது ஏவல். அப்ப ஷைத்தான் மாறு செஞ்சது எதுக்கு செஞ்சான்? ஏவலுக்கு மாறு செஞ்சான். நம்மளுடைய பாவா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதுல மாறு செஞ்சாங்க? விலக்கல்ல மாறு செஞ்சாங்க. இந்த தமீஸை நீங்க மவுத் வரைக்கும் ஞாபகத்தில் வைக்கணும். அப்ப ஷைத்தான் ஏவப்பட்டதுக்கு மாறு செய்வான். இன்னைக்கு துனியாவில் நீங்க பாருங்க, தொழுகுங்கோ தொழுக மாட்டான், நோன்பு வைங்க வைக்க மாட்டான், ஜக்காத்து கொடுங்க கொடுக்க மாட்டான், ஹஜ்ஜு செய்யுங்க செய்ய மாட்டான், வசதி இருந்து. அதே மாதிரி திக்ர் ஃபிக்ர் செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க. அப்ப ஏவப்பட்ட காரியங்களுக்கு மாறு செய்யறவன் யாரு? அவனுடைய குணம் அது. அதை யாரு ஷைத்தான் சுத்தமா அப்பிக்கிறான் அவன் தான் குணத்தில் ஆக்கிவான். யாரு தன்னுடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குணத்தை மேற்கொண்டானோ அவன் என்ன செய்வான்? தவறு நிகழ்ந்ததுக்கு பிறகு அல்லாஹ் பக்கம் திருப்பி 2 பேரை கொண்டு தவறு நிகழ்ந்துச்சுமா. ஷைத்தான் ஏவலுக்கு மாறு செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விலக்கலுக்கு மாறு செஞ்சான். அவங்களுக்கு விலக்கல் வந்துச்சு, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, சூனபதியில நீங்க உல்லாசம் பாருங்க, இந்த ஒரு செடி கிட்ட போவாது. அதனால நீங்க இப்ப பாருங்க, ஆதமுடைய மக்களை பாருங்க, 5 வேளை தொழுவான்,
நோன்பு வைப்பான், எல்லாம் செய்வான். சினிமாவுக்கு போகாத கட்டாயம் போவான். என்ன இன்னும் கொஞ்சம் அடி எடுத்து வைப்பான். எல்லாரும் ஊரடங்கு நேரத்தில் சாராய கடைக்கு போய் ஒரு 100 மில்லி ஊத்திட்டு வந்துருவான். ஆக எதை அல்லாஹ் தடுத்தாலும் அதை செஞ்சிருவான். பொய் சொல்லாத செய்வான், புறம் பேசாத கட்டாயம் உட்காந்து பேசுவான், கோடு சொல்லாத செய்வான். அதாவது எதை அல்லாஹ் தடுத்தாலும் அதை செய்வான். யாரு இந்த குணம் யாருக்கு இருக்கும்? ஆதமுடைய மக்களுக்கு. ஷைத்தானுடைய பிச்சளத்துக்கு என்ன இருக்கும்? அல்லாஹ் ஏவனானே அதுக்கு மாறு செய்வான். இது வச்சுக்கிட்டு தன்னை ஒத்தி பார்த்துக்கணும். நான் ஷைத்தானா ஆதமான நீனே பார்த்துக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குணம் இருக்கா, ஷைத்தானுடைய குணம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஷைத்தானுடைய குணம் என்ன? ஏவலுக்கு மாறு செய்யும். அல்லாஹ் எதை ஏவனாலும் அதை அலட்சியப்படுத்துவான். அவன் முந்தைய அலட்சியப்படுத்தி காமிச்சு விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விலக்கின காரியத்தை செஞ்சு விட்டான். விலக்கின காரியத்தை செஞ்சு அல்லாஹ் தடுக்க நான் அதை செஞ்சுட்டேனே என்று கவலைப்பட்டு அல்லாஹ் விட்டு ஓட இல்லை. அவங்க மறுபடியும் அல்லாஹ் பக்கமே சாஞ்சாங்க, அழுதாங்க. அல்லாஹ்வுக்கு இறக்கம் வர்ற வரைக்கும் அழுதாங்க. இறக்கம் வந்து அல்லாஹு தஆலா தானே அவர்களுக்கு கலிமாத்தை கத்துக் கொடுத்து, அல்லாஹ் இந்த வாசகங்களை சொல்லுங்க, நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். அதுல ரொம்ப குறிப்பா அல்லாஹு தஆலா ஒரு வாசகம் சொல்ல வச்சான்னா, தான் ஹபீபுடைய பேரை சொல்ல வச்சுட்டான். அல்லாஹ் நீங்க என்ன அழுதாலும் சேர்த்தான் அதை கத்துக் கொடுத்த அல்லாஹு தஆலா அல்லா இடத்துல கேட்டுக்கிட்டாங்க, யா அல்லாஹ் இறுதி நபி வருவாங்களே முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய அந்த பொருட்டத்தை கொண்டு என்ன மன்னிச்சிரு அல்லாஹ்னு கேட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சே விட்டு விட்டான். ஹைர் ஹாசில கலாம் இங்க ஒரு செய்தி உங்களுக்கு விளக்கி விட்டு, என்னது? அடியார்களாகிய நாம மலக்க அல்ல, பாவம் செய்யக்கூடிய இயல்பு இல்லாம நாம படக்கே இல்லை. அந்த இயல்பு நம்மள இருக்கு. நாம நபியும் அல்ல, நபிமார்கள் பாவத்தை செய்ய விடாம அல்லாஹ் அவர்களை பாதுகாப்புல வச்சுக்கிட்டான். பாதுகாக்கப்பட்டவர். மலாயிகத்துமார்கள் பாவம் செய்ய சக்தியற்றவர்கள். மற்றமுண்டான மனித கோடிகளுக்கு கேரண்டி இல்லை, அடிக்கடி தவறு செய்வான். இந்த தவறு செய்யக்கூடிய இயல்பு ஏன் இருக்கு? அந்த ஹதீஸை நான் ஓதுனேன், அந்த கிதாபில் எழுதியிருக்கிறார். அழகான வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். எந்த விதமான குற்றமும் அல்லாஹ்வுக்கு செய்யாம போயிட்டா, மாறு செய்யக்கூடிய சுபாவமே உங்களை இல்லாம போயிட்டா, உங்களை பிரியமா அல்லாஹ் வச்சுக்க மாட்டான். உங்களை சந்தோஷமா அல்லாஹ் பூமியில வச்சுக்க மாட்டான். உங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சு விடுவான். அழிச்சு விட்டு மாறு செய்யக்கூடியதை உண்டாக்குவான். பாவம் செய்யறவன் அல்லாஹ் உண்டாக்குவான். அவன் என்ன செய்வான்? வெறும் பாவம் மட்டும் செய்வானா? இல்ல, எذنبون ويستغفرون, தவறுகள் நிகழ்ந்தா உடனடியா தௌபாவின் பக்கம் விரைவான். அல்லா இடத்துல அழுவான், கெஞ்சுவான், கதறுவான். அல்லாஹ் சமாதானப்படுத்தாம சும்மா இருக்க மாட்டான் பூமியில. ஏன்? அவர் தெரிஞ்சுக்கிட்டான் அல்லாஹ் என் ரப்பு, அவனை அதிருப்திப்படுத்திவிட்டு நான் நிம்மதியா வாழ முடியாது. அப்ப அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதன் பக்கம் விரைவான். இந்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முறையா அல்லாஹ் தான் கத்து கொடுத்தானா இல்லீங்களா? அதே விதமாக கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய மனித கோடிகளுக்கு இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறலாக அல்லாஹ் தன்னை அதிருப்திப்படுத்தக்கூடிய மக்கள் மறுபடியும் என்னை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும், என்னுடைய கோபத்தை எப்படி தணிக்க வேண்டும், என்னை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும், இந்த முறைகளை அல்லாஹ் கத்துக் கொடுத்துட்டான். இந்த ரெண்டையும் கத்துக்கொள்ளாத மனுஷன் என்ன செய்வான்? சமயத்தில் அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தி விட்டு அல்லாஹ் தான் நம்ம மேல கோச்சிக்கிட்டானே, அவனுக்கு நம்ம வருத்தத்தை உண்டாக்கிட்டோமே, விரண்டு ஓடி போயிடும். விரண்டு ஓடுறது அல்லாஹ் சம்மதிக்க இல்லை. அவன் ஏன் சம்மதிக்க இல்லை? அடியானே, நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு நாடி இருந்தா நீ பாவம் செய்யாம ஒண்ணு ஆக்கியிருப்பேன். பாவமே செய்யாத எல்லாருமே யாரும் பாவம் செய்யாம போயிட்டாலும் நான் அழிச்சு விடுவேனே. அப்ப பாவம் செய்யக்கூடிய கூட்டத்தை நானே தானே படைச்சிருக்கிறேன். ஆனா பாவம் செய்யறவனை ஏன் படைச்சேன்? எல்லாம் என்னென்ன பாவம் செய்வான்னு தெரிஞ்ச உடனே ஏன் படைச்சேன்? நான் தான் ரப்புங்கிறத உனக்கு விளக்குறதுக்காக, என் ருபூபியத்தை உனக்கு ருசிக்க வைக்கிறதுக்காக. நான் ரப்புங்கிறத நீ ஒப்புக்கொண்டு கபருக்கு வரணும் அன்பர்களே. அப்ப ரப்புங்கிறது எப்ப தெரியும்? பாவியான் அடியான், பாவம் செய்த அடியான், அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் ரப்பு கொடுக்கணும். தவறு செய்யற இயல்பு இவன்ல இருக்கு. அப்ப தவறு செஞ்ச மனுஷன் கெட்டு போகாம மறுபடியும் அவன் அல்லாஹ் அவனை அணைச்சு கொள்ற அளவுக்கு அவனுக்கு பக்குவ நிலையை அல்லாஹ் கொடுக்கும். அவனை அல்லாஹ் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய தன்மை அவனுக்கு அல்லாஹ் விலகி கொடுத்து. அந்த மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நேரம் அதிகம் ஆயிடுச்சு. உங்களுடைய சிந்தனைகள் செதறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அர்த்தாபில் ஜிக்ர் செய்யணுமே, ஜியாரத்துக்கு போகணுமே, எல்லா நாலா பக்கம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேரம் அவகாசம் அல்லாஹ் கொடுத்தா நம்ம விளக்கும். இப்ப இந்த குறைந்தபட்சம் விளங்கி என்ன விளங்கி போச்சு, நம்ம கல்புல ஒண்ணு உட்காந்து. அதனால தான் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த திண்மைகளை அழிப்பதற்காக நன்மைகளை அல்லாஹ் படைச்சுட்டான். திண்மைகளை அழிக்கிறதுக்கு நன்மைகள் அல்லாஹ் படைச்சுட்டான். விளங்குச்சுங்களா? இதுல பிரதானமான நன்மை, பிரதானமான நற்செயல்கள் அல்லாஹ் ஃபர்லாக்குனானே அது. உதாரணமாக இப்ப ஐங்கால தொழுகை அல்லாஹ் தேவை இருந்து தொழுகை படைக்க இல்லை, தேவை இருந்து தொழுகை கொடுக்க இல்லை. என்ன ரப்புண்டு ஒப்புக்கொண்ட நீ, என்ன ஈமான் கொண்ட நீ, என்ன சந்தோஷப்படுத்துவதற்கு வகையான மாறு செய்யற, எனக்கு வருத்தத்தை உண்டாக்குற, எனக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய நீ
உன் பேர்ல இருக்கிற வருத்தத்தை நான் மாத்தி கொள்றதுக்கு வழி உனக்கு கத்துக் கொடுக்கணும். அதுக்கு தொழுகை எல்லாம் முன்னால அல்ல தொழுகை கொடுத்துட்டான். இப்போ ஒரு பாவியான அடியான் தொழுகைக்கு வரும் பொழுது ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா நான் என்ன சொல்லுவேன்? ஏன்னா உங்களுக்கு தைரியம் கொடுத்து போய் பாவம் செய்ய முற்படக்கூடாதுங்கிற அச்சமும் எனக்கு வருது. ஒரு மனுஷன் தொழுகைக்காக ஒது செய்யறாங்களே, அவன் ஒது செஞ்சு கடைசியில மசகு செஞ்சு மசகுக்கு பிறகு என்ன செய்வான்? முதல்ல கை கழுவான், அப்புறம் முகம் கழுவான், ஃபர்தான, அப்புறம் மசகு செய்வான், நாலாவது காலை கழுவான். அந்த காலை வலது காலை கழுவி விட்டு இடது காலை கழுவான் பாருங்க. இடது காலை கழுவி முடிச்சு அந்த கடைசி சொட்டு தண்ணி வடிது பாருங்க. அந்த கடைசி சொட்டு தண்ணியோட அவனுடைய பாவங்களை அங்கேயே மன்னிச்சிடறான். அப்ப பள்ளிவாசலுக்குள்ள வர்ற வரைக்கும் அவன் தொழுகையை தக்பீர் கட்ட வரைக்கும் பாவம் வைக்கிறது இல்லை. அந்த ஒதுவிலே அல்லாஹு தஆலா தொழுகைக்காக இந்த ஒது செய்யறான். இந்த சுத்தம் எதுக்கு? தொழுகைக்காக. என்ன ஒது ஃபரது, ஒது இல்லாம தொழுக முடியாது. அப்ப தொழுகை ஃபரலான தொழுகையை தொழுவதற்காக ஒது செய்யறானு. அந்த ஒதுக்கை எவ்வளவு வச்சுட்டு அல்லாஹு தஆலா கூலி, அந்த கடைசி சொட்டு தண்ணி வடியும்போது அவன் கடைசி பாவம் மன்னிக்கப்பட்டு போயிடும். இப்போ இதை கொஞ்சம் திறந்து சொன்னா சில சகோதரர்கள் எதிர்காலத்துல பாவங்களை செய்யறதுக்கு இதை ஒரு சனதாகவும் ஆக்கிக்கலாம். இவ்வளவு தாராளமா அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான், அது நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். செய்ய முடியாது, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு செய்ய முடியாது. அதுக்கு அல்லாஹு தஆலா வரம்பு வச்சிருக்கிறான். இதே மாதிரி இப்ப நமக்கு அடுத்து ரமலான் வந்திருக்கு. ரமலான்ங்கிற பதத்துக்கு அர்த்தமே எழுதுறாங்க, அது கரிக்குதல்ங்கிற பொருள். அதாவது 11 மாச காலம் நம்மளுடைய இயல்பு படிக்கு பாவம் நிகழ்ந்து போச்சுங்களா. இந்த பாவங்களை அப்பப்போ தொழுகையை கொண்டு ஒதுவை கொண்டு திக்ர் ஃபிக்ரை கொண்டு மன்னிச்சல்லா மேல் மிச்சமா ரமலானை என்னது கொடுக்கறான்? இந்த ரமலானுடைய நோன்புகளை கொண்டு ஒரு மனுஷன், ஏன்னா ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கு, மனிதன் மரணிப்பதற்கு 2 தருணங்கள் ரொம்ப சிறந்தது, 2 நேரங்கள் ரொம்ப நல்லது. ஒன்று, அவன் புனித ரமலானுடைய நோன்புகளை முடிச்சதுக்கு பிறகு மௌத்தா போடும், ஏன்னா பாவங்களை விட்டு பரிசுத்தமாய் போறான் நல்லா எடுத்து. அல்லது புனித ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு அவனுக்கு மௌத்து வரும். 2ல ஒரு நேரம் நல்ல நேரம் விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சீமான்கள் வசதி உள்ளவர்களா இருந்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து மௌத்தா போடும், ஏன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அன்று பிறந்து பாலகனை போல வர்றான். ஏழை எளிய மனுஷனா இருக்கிறான், அவனுக்கு வாய்ப்பு வேணும், ஹஜ்ஜுக்கு வசதி இல்லை. இந்த ரமலான் மாசம், அதனால பணக்காரங்களுக்கு நோன்பு இல்லை, ரமலான் இல்லை, பணக்காரங்களுக்கு ஹஜ்ஜி, ஏழைக்கு ரமலான் பிரிச்சதாக அர்த்தம் அல்ல. ஏழைகளுக்கு அல்லாஹ் சான்ஸ் வச்சு விட்டான். அப்ப ரமலானுடைய மாசம் வந்தா மனுஷன் 11 மாசம் இவன் செஞ்ச பாவங்களால இவன் பேர்ல எவ்வளவு வெறுப்பு அல்லாஹ்வுக்கு இருக்குங்களோ, கோபம் இருக்குங்களோ, இது அவ்வளவு அல்லாஹு தஆலா அந்த வெறுப்பை மாத்தி அவனை சந்தோஷ கண்ணால எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுடுறான் ரமலானுடைய நோன்புகள் காரணம். இப்ப அந்த ரமலானுடைய நோன்புல ஒவ்வொரு மசாலாவா நான் பிரிச்சா, நோன்பு திறக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், நோன்பு வச்சா என்ன செய்யறான், சஹருக்கு சாப்பிட்டா என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா. இதுல என்னன்னா அது நீண்ட, அதாவது நேரம் பத்தாதுன்னு எங்களை குறுகிய நேரம். இதுக்கு பிறகு ஹஜ்ஜு, இதே வித மாதிரி ஒவ்வொரு அமல்கள் ஹாசிலக்கலாம். அப்ப என்ன தெரிஞ்சுங்க, அதாவது நம்மை பாவம் செய்யக்கூடிய இயல்புடனே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி படைச்சான்ல? அப்படி பாவம் செய்யற சுபாவம் உங்கள இல்லைன்னா அழிச்சு விடுவேன்னு சொல்றான்ல. அருமை நபி அவர்களுடைய ஹதீஸை கொண்டு தெரிஞ்சு போச்சு. அப்ப பாவம் செய்யற சுபாவம் இருக்கத்தான் செய்யும். பாவம் செய்யற சுபாவத்தை ஏன் படைச்சான்ல? பாவத்தை படைச்சதுக்கு என்ன காரணம்? இந்த பாவங்களை செய்து எனக்கு வருத்தத்தை உண்டாக்குன நீ மறுபடியும் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக பாடுபடுவ பாருங்க, அதுல இவனுடைய உழைப்பு அதிகமா போயிடும். சாதாரணமா நீங்க கூட்டாளிகளை பாருங்க, நேசர்களை, நண்பர்களை பாருங்க. சில நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப காலம் ரொம்ப நண்பர்களா இருப்பான். இடையில திடீர்னு ஏதாகின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு சண்டை வந்துடும். சண்டைக்கு பிறகு ஒருத்தர் முகத்தை முறிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த முறிவுக்கு பிறகு மறுபடி ஒரு இணைப்பு இணைவா பாருங்க. மறுபடி பல பேர் புத்திமதி சொல்லுவானே, எந்திரிச்சு கோடு கட்டிக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிடும். அவன் சுபாவத்தை, மனுஷ சுபாவத்தை பார்க்கணும். அதற்கு பிறகு அவனை அந்த நீண்ட கால பிரிவுக்கு பிறகு மறுபடியும் அவனை சந்தோஷப்படுத்தும் பொழுது ரொம்ப அதிகமான உழைப்பு, அதிகமான கவனம் அதன் பக்கம் செலுத்தும். ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அடியானுடைய பாவங்களை விளங்கி அறிஞ்சு தெரிஞ்சு இந்த துனியாவில் கொண்டு வரானா எது கொண்டு வர அல்லாஹ் தஆலா. காரணம் அது எல்லா செய்திகளை சொன்னா ரொம்ப பேருக்கு ஊக்கம் கொடுத்து போயிடும், ரொம்ப பேருக்கு ஊக்கம் தைரியம் வந்துடும். அல்லாஹ் இப்படி இருக்கிறான்னு சொன்னா நம்ம என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம், அப்படி அர்த்தம் இல்ல. என்ன செய்வான்னு தெரியாதுங்க. பாவி வீதி ஏதெது செய்திடுமோ குணங்குடியப்பா, என் தகுதீர் என்னெல்லாம் செய்யுமோ தெரியாது. தேவடியா ஆள் வீட்டு நாயாக செய்திடுமோ, தேவடியா விட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற நாய் மாதிரி என்ன ஆக்கிவிடுமோ. குணங்குடி மஸ்தான் பாடல், அதுக்கு மேல பாட தெரியாது. அந்த ஒரு பைத்தியம் சிந்தனையில உட்காந்துக்குச்சு. எவ்வளவு கவலைப்பட்டு படிக்கிறா, என்னன்னா இருக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளுடைய தக்தீர்ல அல்லாஹ் பக்கம் திரும்பி போற ஆதமுடைய சிஃபத் இருக்கா, அல்லாஹ் அறுத்துக்கிட்டு போற ஷைத்தான் சிஃபத் இருக்கா தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் இந்த பராத் இரவுல இங்க கூடி நம்மளுடைய பாவங்களுக்காக கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்கிற குணம் பார்க்கும்போது இன்னை வரைக்கும் ஆதமுடைய சிஃபத் இருக்குன்னு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிஃபத் இருக்கு. ஏன்னா அவங்க அல்லாஹ் விட்டு ஓட இல்லை.
அழுது 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 கண்ணீர் வடிச்சு, யா அல்லாஹ் எனக்கு வழி செய்யணும், நீ ரப்பு அல்ல, நீ ஒன்ன ரப்பாக்கி இருக்கிற, நானும் பாவம் செஞ்சு உனக்கு மாறு செஞ்சு நாக்கிஸ் ஆயிட்டு, இப்ப நாக்கிஸ காமியில் ஆக்குறது ரப்புடைய வேலை, ரப்புடைய பொறுப்பு, அது அல்லாஹ் எடுத்துருப்பாரு. இந்த ரப்ப பிடிச்சதுனால அல்லாஹு தஆலா சிஃபத் ருபூபியத் ஃபைஸான வெளியாக்குறான். பாவ மன்னிப்பு நசீபாச்சு, தௌபா நசீபாச்சு, தௌஃபீக் நசீபாச்சு, ஹாசில கலாம். அந்த அடிப்படையில் தோழர்களே, பாவங்கள் நிகழத்தான் செய்யும், விளங்குச்சுங்களா? ஆனால் அந்த பாவ மூட்டைகளை சுமந்துகிட்டே போக கூடாது. ஹதீஸ் ஷரீஃப் பார்த்தேன், யாராகிலும் உங்களை மரணம் அடைந்துட்டா நீங்க கழுகி குளிப்பாட்டி சீக்கிரமா கொண்டு குழியில வச்சிருங்க. வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்க அழுவுறது இது தப்பு. ஹதீஸ் ஷரீஃப் உத்தரவுன்னா, யாராகிலும் மரணித்தா சீக்கிரமாக கழுகி குளிப்பாட்டி கொண்டு போய் தொழுக வச்சு கொண்டு மன்னரில் சேர்த்துருக்கு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதன் சுவர்க்கவாதியா இருந்தான், நல்ல மனிதரா இருந்தால் என்ன, அவனுக்கு எதிர்பார்த்து கொண்டு அவனுடைய மண்ணறையில எந்த சுவன சுகபோகங்கள் அவனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கோ அதை அடைய விடாம தடுத்துக்கிட்டு நீ இருக்கிறது உனக்கு தவறு, உன் பேர்ல குற்றம். அது அப்படி அவன் சுவனவாதியா இல்ல, துர்பாக்கியனா இருந்தான், நரகத்தினுடைய ஆதாபாசங்கள், நரகத்தினுடைய தண்டனைகள் அவனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. அத்தகைய நரகவாதியை தோல்ல சுமந்துகிட்டு இருக்கிறது உன்னுடைய அறியாமை, அது உன்னுடைய அறியாமைட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீக்கிரம் கொண்டு தள்ளிவிடு குழியில. சுவனவாதியா இருந்தா அவன் சுகம் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, நீ என்னது வீட்டுல வச்சுட்டு அழுவுற, போயிட்டானே எங்க போயிட்டான்? அவன் வாழ்நாளெல்லாம் தொழுது வணங்கி என்ன எதை எதிர்பார்த்தானோ, எதுக்காக அல்லாஹ் கூப்பிட்டோன்னு தொழுவ போனானோ, எதுக்காக நோன்பு வச்சானோ, எதுக்காக சிக்ர் செஞ்சான், ஃபிக்ர் செஞ்சான், எல்லாம் தான தர்மம் செஞ்சான், அந்த பாக்கியம் அவனுக்கு அல்லாஹ் அழைச்சிட்டு இருக்கான். நீ என்னது வீட்டுல வச்சு அழுவுற, கொண்டு சேர்த்துட்டான். அல்லது அவன் கெட்டவனா இருந்தான், நீ என்னத்துக்கு நீண்ட நேரம் அவனை தோல்ல சுமந்துட்டு ஊர்வல வர்ற, சீக்கிரமா பாரத்தை கீழே இறக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, ஹாசில கலாம். அல்லாஹு தஆலா நம் மீது கருணை காட்டட்டும், அல்லாஹ் நமக்கு ரஹமத்து செய்யட்டும். ஆக சுருக்கமான செய்தி என்ன, அல்லாஹு தஆலாவுக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய நாம், வினாடிக்கு வினாடி அல்லாஹ் வருத்தத்தை உண்டாக்குற நாம், வினாடிக்கு வினாடி அல்லாஹு தஆலாவை சந்தோஷப்படுத்தி. இப்ப ஹக்கு தஆலா இப்படி சந்தர்ப்பங்கள் கொடுக்குறான் பாருங்க. ஐங்கால தொழுகை, ரமலான், நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத்து, தானம், தர்மம், திக்ரு, ஃபிக்ரு, இபாதத்து, தபலீக், வாஸு, நசியத்து, மஜ்லிஸ், நற்காரியங்கள் செய்யக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறானே, அது ஏன் கொடுக்கிறான்? அல்லாஹ் நம்மை வெறுத்திருந்தால் நிச்சயமா கொடுக்க மாட்டான். நான் விளங்குன ஈமான் உங்களுக்கு, நம்ம பேர்ல அல்லாஹ்வுக்கு வெறுப்பு வந்துருச்சு, நிச்சயமாக மறுபடியும் அல்லாஹ் தஆலா நல்ல அமல் செய்யற நசீப் அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். ஹத்தாக்கு மகான்கள் சொல்றாங்க, உன்னை கொண்டு வாழ்நாளையில பாவங்கள் கோடிக்கணக்கில் நிகழ்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரும் பாவங்கள் நிகழ்ந்தாலும் சரி, நல்லடியார்களுடைய சபைக்கு போவதை நீ வெறுக்காத என்று தான் எழுதுறாங்க. நீ அந்த மஜ்லிஸுக்கு போறது வெறுக்காது. ஏன் அப்படி வெறுக்காது என்று எழுதுறாங்க? ஏன்னா உன் மனசுல வரும், நான் அந்த நல்லடியாருடைய சபைக்கு போய் என்ன செய்யுது, நான் உலமாக்கள்கிட்ட அண்டி இருந்து என்ன செய்யுது, நான் அவுலியாக்கள்கிட்ட போய் என்ன செய்யுது, என்னை கொண்டு நிகழக்கூடிய பாவம் நிக்க இல்லையே, அப்புறம் போய் என்ன செய்யறது? இதுவும் ஷைத்தானுடைய சூழ்ச்சின்ட்டாங்க. இது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. அது ஏன் நீ நிறுத்தாதே, அந்த நல்லடியார்கள் சபைக்கு போறது ஏன் நிறுத்தாதேன்னு சொல்றாங்க அவங்க. அந்த வாஸு மஜ்லிஸுக்கு, திக்ர் மஜ்லிஸுக்கு, நல்ல சபைகளுக்கு நீ போறதுனால அந்த மஜ்லிஸ்ல பாவிகள் மன்னிக்கப்படும் பொழுது எவ்வளவு கெட்டவன் அந்த மஜ்லிஸ் இருந்தாலும் அவனை சேர்த்து அல்லாஹ் மன்னிச்சு போடுறான். அன்பர்களே, அந்த மஜ்லிஸுக்கு போறதுனாலே ஒரு மன்னிப்பு இருக்குங்க, நமக்கு விளங்க இல்லை. ஒரு ஹதீஸுடைய கடைசி இறுதி செய்தி சொல்றேன். ஒரு புனிதமான சபைகள்ல கலந்து கொள்ளக்கூடிய மலக்குகள் அல்லாஹ் இடத்துல ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. யா அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிக்கும் பொழுது, யா அல்லாஹ், இன்னென்ன அடியார்கள் என்னமோ உள்ளபடி உன்னுடைய ஞாபகத்துக்காக வந்தாங்க, நசியத்துக்காக வந்தாங்க, வாஸுக்காக வந்தாங்க, திக்ர் செய்ய வந்தாங்க. ஒரு அடியான் என்ன அங்க கும்பலா இருக்கிறாங்க, ஜனங்க கும்ப கூடி இருக்கிறாங்க, அங்க என்ன நடக்குது என்று எட்டி பார்த்தானே, நீ எல்லாரையும் மன்னிச்சிட்டேன்னு சரி, அல்லாஹ் இன்னவே வந்து வாஸுக்கிட்டு வரையில்லை, நசியத்துக்கிட்டு வரையில்லை, அந்த நல்ல சபைக்கு போகணும்னு நாட்டத்துல வரையில்லை, வேடிக்கை பார்த்தானே, எட்டி வேடிக்கை பார்த்தானே, அவன் பிரச்சனை என்னான்னு கேட்பாங்களாம். அதுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்றானா, அங்க கூடியிருந்த அந்த நல்லடியார்கள் அனைவரையும் மன்னிச்சதுனால அவர்களுடைய பரக்கத்துல அந்த எட்டி பார்த்தானே அவனை சேர்த்து தான் மன்னிச்சிட்டேங்கிறான். அன்பர்களே, அவுலியாக்கள்கிட்ட போவாதேங்கிறான், மன்னரிகளுக்கு போவாதேங்கிறான். நாதாக்கள் கிதாபில் எழுதுறாங்க, உன்னை கொண்டு நீங்காத பாவங்கள் இருந்தா, உன் வாழ்நாளையில உன்னை விட்டு நீங்காத பாவங்கள் இருந்தா, ஹயாத்தா இருக்கிற அவுலியா கிடைக்காவிட்டாலும் மரணித்து மன்னரையில் இருக்கக்கூடிய அவுலியாக்களுடைய கபரை நீ ஜியாரத்து செஞ்சுக்கிட்டே இரு, நீ பாவம் செய்யற சுபாவத்தை அல்லாஹ் மாத்தி போடுவான். ஏன்னா அந்த மன்னரையில் இருக்கிற அந்த வலியினுடைய பார்வை பட ஒரு பக்கமாக ஆரம்பிச்சிட்டோம். நாகூர் ஷரீஃப்ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம், ஏர்வாடி வரைக்கும் எல்லாம் போய் அவுலியாக்களை சுத்திட்டு வந்தோம். அந்த லட்சக்கணக்கான நாதாக்களுடைய பார்வை பட்டு யா அல்லாஹ், என் சமூகத்தில் வரக்கூடிய இந்த நல்லடியான்ல இருக்கக்கூடிய பாவங்களை, இவர்கள் இந்த பாவ தோஷங்களை நீ மாத்தி விடலாம். அவங்களுடைய பார்வை விடுது, அவங்களுடைய அந்த ஆத்மீக பார்வை இருந்தா நம்மளுடைய பாவ தோஷங்கள் குறைஞ்சிருது. ஆசிலக்கலாம், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், கவலை இல்லை. பாருங்க, கழுவுறதுக்கு துணி எவ்வளவு அழுக்கா போனாலும் சோப்பு இருக்கான்னு பாத்துக்கு, தண்ணி இருக்கான்னு பாத்துக்கு. நம்மளை கொண்டு வாழ்க்கையில தவறு நிகழ்ந்திருக்கு, அல்லாஹு தஆலா நம்ம தவறுகளை மன்னிப்பதற்கு, நம்ம பேர்ல உள்ள கோபத்தை மாத்திக்கிறதுக்கு,
நமக்கு சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுக்கறானா இல்லையான்னு பாருங்க. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும். அதுதான் இந்த ஷபே பராத்தினுடைய சாராம்சம்.